நம்ம எல்லாரும் இந்த வாரம் என்ன சேலஞ்சில் இருக்கோம்னா, ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு நம்ம டின்னர் முடிச்சிருக்கணும், சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவு சத்து இருக்கிற உணவை சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதனால அப்படின்னா, இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு 1-2 இன்னைக்கு பார்க்கலாம், மற்றதெல்லாம் அடுத்தடுத்த நாள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரம் உணவு சாப்பிட்றதால, அதாவது நம்ம தூங்குறதுக்கு ஒரு 9 மணிக்கு போறோம், இல்லை 10 மணிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் நமக்கு நல்ல தூக்கம் வருமா. அதாவது நம்ம தூக்கத்துக்கும் டைஜஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. டைஜஷன் இல்லாம இருந்திருக்குன்னா, அதாவது ஏற்கனவே டைஜஷன் முடிச்சிருந்ததுன்னா நல்ல ரிலாக்ஸ்டு மூட்ல உடம்பு இருக்கும். அப்போ நமக்கு தூங்குறதுக்கான ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிக லெவல்ல இருக்கும். நம்ம ஈஸியா தூங்க முடியும், டிஸ்டர்பன்ஸே இல்லாம தூங்க முடியும், நல்ல குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும், ரொம்ப நேரம் கண்டினியூஸாகவும் தூங்க முடியும். ஸோ இதை தான் ஸ்லீப் ப்ராப்பரா வரணும். தூக்கம் இல்லாம இருக்கீங்க நிறைய பேர்னா, லேட்டா சாப்பிட்றீங்களா இருக்கும், சீக்கிரம் சாப்பிடுங்க. அதாவது 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ சாப்பிட்டுட்டு தூங்க போங்க. கட்டாயம் நல்ல உறக்கம் உங்களுக்குலாம் வரும். ஸோ இந்த ஒரு மெயின் பெனிஃபிட், தூங்குறதுக்கான பெனிஃபிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைஜஷனும் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அதனால நமக்கு என்ன பெரிய பயன்னு கேட்குறீங்களா? அதாவது பகல்ல நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நம்ம உடம்பெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கு. பகல்ல முழிச்சிருக்கணும், ராத்திரி தூங்கணும். அப்படிதான் நம்மளோட சைக்கிள் கிளாக் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கிளாக்கே செட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்காடியன் ரிதம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சர்க்காடியன் ரிதம்ன்ற கிளாக் உடம்புல இருக்கு இல்லையா, பகல் நேரத்துல ஆக்டிவா இருக்கும், நைட்ல அது ரெஸ்ட் அண்ட் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 7 மணிக்குள்ள சாப்பிட்டோம்னா அடுத்த 2லேருந்து 3 மணி நேரத்துல டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வயரும் ரெஸ்ட் எடுக்கும். ஸோ ஃபுல் ஆர்கன்ஸ் ரெஸ்ட் எடுக்கும் போதுதான் செல், அதாவது ஒவ்வொரு அணுக்கள் உள்ளேயும் ரிப்பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ரிப்பேர் ஒர்க் பண்ணாதான் அதுவே அதை புதுப்பிச்சுக்க முடியும். அடுத்த நாள் அது ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் அடுத்த திருப்பி ஈடு கொடுத்து நம்மளோட வேலை பண்ண முடியும். ஸோ தொடர்ச்சியா நம்ம லேட்டா சாப்பிட அது ரிப்பேர் ஒர்க் பண்ணாமையே அக்யூமுலேட் பண்ணிட்டே இருந்ததுன்னா, தேவையில்லாத பொருட்கள் செல்ஸ் உள்ள இருந்துட்டே இருக்குன்னா பார்த்துக்கோங்க, பழசு மாதிரியே இருக்கும், அது புதுப்பிச்சுக்க முடியாது. ஸோ ஃப்ரெஷ்ஷா ஆக முடியாதுன்னா நம்ம ஓல்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம செல்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே வேர்ன் அவுட் ஆகிடும், அதாவது பழுதடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆச்சுன்னா ஈஸியா டிசீஸ், குரோனிக் டிசீசஸ் லைக் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், கேன்சர், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும்னு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் டைஜஷன் ஆனாதான் செல்ஸ் ஒவ்வொன்றும் நமக்கு ரிப்பேர் பண்ணக்கூடிய சக்தி, நைட்ல அதுங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இல்லையா, அது பண்ண முடியும். அதனால சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துங்க. அடுத்தது என்ன பெரிய பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம படுக்கிறதால நம்ம படுக்கும் போது வயிறு காலியா தான் இருக்கும். சாப்பிட்டு உடனே படுத்தோம்னா பாத்தீங்கன்னா, வயத்துல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் மேல் நோக்கி வரும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், இங்கெல்லாம் எரிச்சல் வரும், அதுக்கப்புறம் ஹார்ட் பர்ன்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்கும், ஹெவியா ஃபீல் பண்ணுவீங்க, நேரா படுக்க முடியாது, ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எல்லாரும் இருக்கணும்னா நல்லா தூங்கணும், அதே சமயம் வயிறு காலியா இருக்கணும், அதனால நல்லபடியா டைஜஷன் முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஸோ இந்த 2 மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கோம். நல்லா தூங்கலாம், டைஜஷன் ஆயிட்டு படுத்தோம்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அசிடிட்டி ப்ராப்ளம், எரிக்கழிச்சல் வரதெல்லாம் இல்லாம இருக்கும், ஹெவினஸ் இல்லாம இருக்கும், வயத்துல ஹார்ட் பர்ன்ஸ் இல்லாம இருக்கும், நம்ம செல்ஸ் ஒவ்வொன்றும் புத்துணர்ச்சி பெறும் நைட்ல ரிப்பேர் ஒர்க் பண்றதால. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு அட்லீஸ்ட் இன்னைக்குலேருந்து ஆரம்பிச்சு 7 மணிக்குள்ள டின்னர்லாம் முடிச்சிருங்க. அடுத்த வாட்டி நான் உங்களை பார்க்கும்போது இதோட அடுத்த பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டினியூ பண்ணி 7 நாள் முடிச்சு பார்க்கலாம்.